அவளை பார்த்த போது உயிரும் தான் பேசும் பாஷையே எதிர வந்து நின்னா பார்வப்படுகிற தூரம் அவ சிரிச்சா வெளிச்சா உருவா அவ இமச்சா உலகம் இருட்டாக. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் நம்ம வந்து வீடியோ அப்படி எடிட் பண்ணுறதும் பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இந்த ப்ரீசெட் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அலைட் மோஷனுக்குள்ளே வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தாங்க ஷோ ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆன பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இப்போ இது வந்து எடிட்டிங் பேஜ். இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் வாங்க. லாஸ்ட் உங்களுக்கு பிஜிஎம் கொடுத்துருப்பேன் சாங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் கீழே டவுனில். அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இப்போ மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோ லேயரை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே டவுனுக்கு கரெக்டாக இது பண்ணிவிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க டவுனுக்கு. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் பிஜிஎம்க்கு மேலே வர போல் செட் பண்ணிவிடுங்க. அந்த ரெக்டாங்கிள் 2 இருக்குல்ல, அந்த லேயருக்கு கீழே பிஜிஎம்க்கு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அடுத்த பீட் மார்க் கொடுத்துருக்கீங்களா, அந்த பீட் மார்க் வரைக்கும் இதை வந்து இந்த ரெண்டாவது வரைக்கும் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோ லேயரை வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிவிடுங்க கைஸ். ஃபேஸை வந்து கரெக்டாக ஃபேஸ் தெரிய போல் கரெக்டாக செட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அது பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு ப்ளஸ் ஐக்கன் கீழே ரைட் சைடு இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிடுவோம் கைஸ். ஃபோட்டோ ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க ஃபோட்டோவை. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து லாஸ்ட் வச்சுடுங்க. இந்த லேயரில் இந்த ரெக்டாங்கிள் 2ன்னு ஒரு லேயர் இருக்கும்ல, அந்த லேயருக்கு கீழே வச்சுடுங்க கைஸ். சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அடுத்த பீட் மார்க் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இந்த பீட் மார்க் கிட்ட போய்ட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ லேயர் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக ட்ராக் பண்ணிவிடணும். அதுக்கு இந்த ரெண்டாவது வரைக்கும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களோட ஃபேஸ் தெரிய போல் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இதில் ரைட் சைடு வந்து இதில் இந்த மூணாவது வரைக்கும் இந்த ஆரோ ஐக்கன் போல் இருக்கலாம், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ் நீங்கள் இமேஜை வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். சரி கைஸ், ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மூவ் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததும் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபோட்டோ லேயர் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இதுவும் அதே போல் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்ததும் அதே போல் தான் கைஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாடலில் வந்து ஒரு இன்னும் இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த 18:90 அது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாடல் தான். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணியிருந்தோன்னா இதில் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். க்ரீன் ஸ்க்ரீனில் தெரியுது, இந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த லேயரை கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ண பிறகு இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் லேயர்ஸ் 3 லேயர் இருக்கும். குரூப் லேயரு
இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்குல்ல, அந்த லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு ரைட் சைடு இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிடுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ ஃபோட்டோ லேயர் இந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிள் லேயர் 1க்கு கீழே வந்து நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இதில் ரைட் சைடு இருக்க அந்த 3வது இருக்க அந்த ஆரோ ஐக்கன் போல் வந்து சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க. இமேஜ் வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு உங்களுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் பர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் டைல்ஸ் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் மிரர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இதை வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் லேயரோட எண்டிங் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோட்டோ லேயரை ட்ராக் பண்ணிவிடும். அதுக்கு ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டு போய்ட்டு குரூப்போட லாஸ்ட்டு போய்ட்டு இதில் 2வது இருக்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ட்ராக் ஆகிட்டு இது பாருங்கள், இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து காப்பி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அந்த குரூப் லேயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் குரூப் 2 அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது பிறகு இதை சைட்லேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ லேயரை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் லேயருக்கு கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இதுக்கு கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. அது பிறகு பேக் வந்துடும். சரி கைஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இருக்க அந்த குரூப் 3 அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. அது பிறகு இந்த சைடில் இருக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர் கீழே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோட்டோவெல்லாம் ஆட் பண்ணிடணும் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து நான் கொடுத்துருக்கேன், இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த குரூப் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். அதே போல் தான் இங்கே நம்ம எப்படி ஆட் பண்ணமோ இந்த ஃபோட்டோ லேயரு, அதே போல் தான் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ லேயரும் கரெக்டாக செட் பண்ணிடணும். அது பிறகு இந்த குரூப் லேயரும் அதே போல் தான் நீங்கள் செட் பண்ணிடணும். சரி கைஸ், இப்போ வந்து வீடியோ கரெக்டாக போட்டு பார்த்துடுங்க. போட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்க அந்த ஆரோ ஐக்கன் இருக்குல்ல, அந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இதில் வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு கீழே டவுனில் வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.